அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிடாதீங்க. கல்யாணம் பண்ணிக்கிடாதவங்க கல்யாணம் இனி பண்ணிக்கிடாதீங்க. காரணம், திருக்குறள் மூலமாகவே விளக்கத்தை பார்ப்போமா? அதாவது, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃது பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று. அதாவது, அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, நல்லது அதாவது இல்வாழ்க்கை அப்படிங்கிறது அத்தனை நன்மைக்கும் அடிப்படையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படிங்கும் பட்சத்தில் எப்படி நல்லது செஞ்சு இந்த கலி உலகத்தில் நீங்கள் நல்ல மாதிரியாக வாழ்ந்து விட முடியுமா? முடியாது. எத்தனையோ அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யணும், அடுத்தவர்களுக்கு எடுத்து விடணும். இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கே தவிர, யாராவது உங்களை முன்னேற்றுதாங்களா? இல்லை. அப்படியா பட்சத்தில் எப்படி நீங்கள் திருமணம் செய்து கொண்டு மங்களகரமாக வாழ்ந்து விட முடியும்? வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்களே பார்க்குறீங்களே, சினிமா துறைகள், அந்தந்த அரசியல் துறைகள், அரசு பணியாளர்களின் துறைகள், இவங்கெல்லாம் பாருங்கள், ஏதோ கடமைக்கு திருமணம் செய்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே வாழ்கிறார்கள். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்படி சொல்கிறது, திருமணம் செய்து கொள்ளாமலே இருக்கிறது மிக நன்மை. இப்போ பார்த்தீங்கன்னா, நான்லாம் கல்யாணமே பண்ணிக்கிடலை. காரணம் இந்த திருக்குறள் தான். காரணம் இப்போ பாருங்கள், அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று. நம்ம எப்படி தான் வாழ்ந்தாலும் பழிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளை. பழிச்சொல் குற்றச்சொற்களை நம்ம மேலே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போது அந்த சொற்கள் வரும் வர எப்படி இல்வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிடும்? அதுவும் பிறன்பழிப்பது இல்லாயின் நன்று. நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா? நம்ம நல்லா இருக்கிறத பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை எப்படி நன்றமதியாக வாழ முடியும்? அதனால் மக்களே திருமணம் செய்துக்கிட்டாங்க. மிக்க நன்றி.